பரலோகத்தின் கணக்கு என்ன செய்யாது, மாறாது. அப்போ அந்த புஸ்தகம் அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த புக்கு வெறுமையா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நம்ம ஆராதனைக்கு வந்தது இருக்கக்கூடாது. எல்லா நாட்களும் நம்ம ஜெபிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை பாடுறது, கர்த்தரை ஆராதிக்கிறது அங்கே எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா, எழுதப்பட வேண்டும். அப்போ அந்த அந்த கணக்கை வைத்துதான் ஆண்டவர் அங்கே என்ன செய்வாருங்க, நமக்கு பலனை தருவார். சரிங்களா? பரலோகத்துக்கு போனா போதுன்னு இப்ப நம்ம நினைப்போம். ஜீவபுஸ்தகத்துல என் பேர் எழுதி நான் பரலோகத்துக்கு போனா போதுன்னு நினைப்போம். ஆனா அங்க போய் உட்காரும் போதா நம்ம அப்பமா நினைச்சவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாருங்க, ஆனர் பண்ணுவாரு. ஐயோ, இவங்களெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சோமே, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆனர் படுத்துறாரு. நம்மள என்ன செய்யல, ஆண்டவர் கூப்பிடலையா, நாம் கர்த்தருடைய நாமத்துக்காக என்ன பிரயாசம் எடுத்தோமோ அது எழுதப்படும். அதனால தான் நம் ஜீவிய காலங்களிலே, நம் கொடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எதையாவது என்ன செய்யணுங்க, செய்ய வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ நாம் வெறும் உலகத்துக்காக சம்பாத்தியம் பண்ணி உலகத்துக்காக நீங்க எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படாது. சரிங்களா?